எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக கொத்தமல்லின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பேசிக்காக நிறைய கார்னிஷிங்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ ஏதாவது டிஷ் செஞ்சுட்டு கடைசியில் கொஞ்சமாக நறுக்கி தூவி விடுவோம். ஸோ இன்றைக்கி நான் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன்னு. இது கிட்டத்தட்ட ஒரு 2 கட்டு கொத்தமல்லி வச்சுருக்கேன். இதுதான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட். ஸோ இந்த கொத்தமல்லி வச்சு நான் இன்றைக்கி ஒரு அருமையான தொகையல் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி தொகையலுக்கு நம்ம எல்லாத்தையும் வதக்கி அரைக்க போகிறோம். அதுதான் மெயின் ரெசிபியே. ஸோ நல்ல ஒரு ஒயிட் பேன் இல்லைனா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஏன்னா இப்போ எல்லாமே நம்ம வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இதை சேர்க்குறேன். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொத்தமல்லி தொகையல் கண்டிப்பாக நிறைய பேர் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. இது என்னோடய ஸ்டைலில் என்னோடய ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பருப்பு லேசாக வறுபட்டிருக்கு, ஒரு கோல்டன் கலருக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். ஃப்ளேம் லோவில் வச்சு நீங்கள் வறுத்துக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு தீஞ்சிரும். நெக்ஸ்ட் இப்போது இதில் நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா நான் இப்போ இந்த ரெசிபிக்கு 10 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். அதே மாதிரி உங்கள் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 10 காஞ்ச மிளகா, 4 பச்சை மிளகா ரெண்டுமே சேர்க்குறேன். ஸோ இது ஒரு சில்லி காம்போ, ரெட் சில்லி க்ரீன் சில்லி காம்போ. ஒரு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு அடுத்து நான் இதில் பூண்டு ஒரு 15 சின்ன பல்லு தான். ஸோ அதனால் ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு அடுத்து இதில் 1 கப் தேங்காய். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திருக்கி போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் தொகையலுக்கு. நல்லா ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளேம் மீடியமில் வச்சு இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா இதை வதக்கலாம். ஸோ நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி தொகையல் ரெசிபீஸ் என்ன செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது ஸ்பெஷல் தொகையல் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, ரெசிபி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு எழுதி போடுங்க. நான் அதை பார்த்துட்டு ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி லாஸ்ட் வீக் நான் பீட்ரூட் முட்டை பொரியல் ஒன்று செஞ்சுருந்தேன். அதில் நான் கேட்டிருந்தேன் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த மாதிரி இந்த மாதிரி காயில் நீங்கள் முட்டை சேர்ப்பீங்கன்னு. நிறைய பேர் ரொம்ப சூப்பராக இந்த கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது அது படித்து பார்க்குறதுக்கு. அவ்வளோ காய், கிட்டத்தட்ட எல்லா காயிலையும் முட்டை போட்டு நம்ம செய்யலான்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பீட்ரூட் நான் செஞ்சுருக்கேன், மீதி எல்லாமே நீங்கள் செஞ்சுருக்கீங்க. வெரி நைஸ். ஸோ ஒரு 3 நிமிஷம் கழித்து அடுத்தது நம்ம புளி சேர்க்கலாம். ஸோ நான் இங்கே கொஞ்சம் ஒரு 4-5 பீசஸ் புளி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இந்த கொத்தமல்லி தொகையல் நீங்கள் 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சந்தோஷமாக சாப்பிட்லாம். ஏன்னா இப்போ நம்ம புளி சேர்க்கறதுனால சீக்கிரமாக கெடாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா கெட்டுரும். பட் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சப்போஸ் நம்மளுக்கு அன்றைக்கி ஏதோ செய்ய டைம் இல்லை, ஒரு கூட்டு பொரியல் செய்கிறதுக்கு டைம் இல்லை, ரைஸில் தொட்டு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைன்னா இது நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் ரைஸில் தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் அது. அதே மாதிரி லஞ்சுக்கும் நீங்கள் ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நெய் போட்டு பசங்களுக்கு அனுப்பிச்சி விடலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட், ஹீரோ இன்க்ரீடியன்ட் தான் சேர்க்க போகிறோம். அதுதான் கொத்தமல்லி. பார்த்திங்கன்னா கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி இந்த தொகையல் அரைங்க. இது நான் காம்போடு எடுத்திருக்கேன், 2 பெரிய கட்டு. ஸோ அது அப்படியே தான் போட போகிறேன், நறுக்கலை. பிகாஸ் எனிவே இதை அரைக்க போகிறோம். ஆக்சுவலி உங்களுக்கு நறுக்கி போட்டால் ஈஸியாக இருந்தோன்னா நீங்கள் சாப் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு அதுதான் பெட்டர். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக அப்படியே காம்போடு அப்படியே சேர்த்துட்டேன். இது வதங்கிடுச்சுன்னா ரொம்ப கம்மியாக தான் அங்கே வரும். ஸோ இப்போ மிக்சிங்னா இப்போது அவசரப்பட போகிறேன்னு நினைக்கிறேன் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு. சரி, ஸ்லோவாக அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம்.
இது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சாலே அப்படியே அமுங்கிடும். அப்படியும் மேனேஜ் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் போட்டு அப்படியே பரட்டி எடுத்து அப்படியே சின்னதாக அப்படியே வதங்கிடுச்சு கொத்தமல்லி. ஸோ ஃப்ளேம் லோலேயே வச்சு இதை நல்லா வதங்குற வரைக்கும் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து நான் இதில் 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேன். அதே மாதிரி உப்பும் நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா 2 கத்து கொத்தமல்லி எப்படி வதங்கி சின்னதாக சுருங்கிடுச்சு பாருங்கள். ஸோ இதில் இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுறேன். ஒரு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ துவையலுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம வதக்கியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடணும். துவையலுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ நான் மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ இது நம்ம அரைக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் தான் அரைக்க போகிறேன். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் அரைக்க போகிறேன். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், ஆனால் நம்மளுக்கு கட்டியாக வேணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டக் ஆகும்போது ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. ஸோ நம்மளோட கொத்தமல்லி தொகையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாக தான் நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன். ஏன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றி நம்ம ஸ்லோவாக அரைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கட்டியாக வரும். இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக சட்னி மாதிரி ஆகிடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி நல்லா வந்துடுச்சு. உப்பு, புளி, காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ கொத்தமல்லி தொகையல் வந்து உங்களுக்கு தாளிக்க வேண்டாம்னா அரைச்ச உடனே நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா 1 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். பட் நான் வந்து இப்போது கொஞ்சமாக தாளித்து வைக்க போகிறேன். ஸோ தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன். தாளித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் இன்னும் கொஞ்சம் அதிக நாள் இருக்கும். ஸோ எண்ணெய் சூடானோடனே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடுகு பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகா சேர்த்துறேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை. கொத்தமல்லி தொகையல் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாமா? நான் இதுக்கு தான் ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அருமை அருமை, பிரமாதம், ரொம்ப நல்லாயிருக்கு. கொத்தமல்லி தொகையல் சூப்பராக இருந்துச்சு. ரைஸோட ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நீங்கள் வந்து இது இட்லி, தோசை, ரைஸ், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ஆல் பர்பஸ்ன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த புது ரெசிபிஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லிங்க்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுவும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட திருப்பி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders.
on 21frames.in.